Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சூப்பரான bread omelet ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணா எடுத்துக்கலாம். நைட் டின்னருக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தா இது மார்னிங் டைம்ல கொடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 பிரெட் ஆம்லெட்டுக்கு 2 பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் குட்டியாக கொத்தமல்லி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு குட்டி பெரிய வெங்காயம் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம், ஒரு 1/4 கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எக்கு உடைச்சு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எக்கோட இந்த மஞ்சள் கரு நல்லா உடைஞ்சு இந்த வெள்ளையோட மிக்ஸ் ஆகி நல்லா மஞ்சள் கலரில் ஃபுல்லாக மஞ்சள் கலரில் மாறுற மாதிரி நல்லா முட்டையை அடிச்சு எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ அது கூட ஒரு குட்டி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை, குடமிளகா, நீங்கள் குடமிளகா கூட கேரட் சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வெஜிடபிள் பிடிக்கும் அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்தாச்சு. காரம் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. நான் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இல்லை காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குருமிளகு, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கோட்டாகி வர மாதிரி நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சு. முட்டை மிக்சர் சூப்பராக கலக்கி எடுத்தாச்சு. தவா நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆயில் சேர்த்துட்டு கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எக் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வரணும். லோ ஃப்ளேமில் தான் ரோஸ்ட் பண்ணணும். ஹை ஃப்ளேம் வச்சா சீக்கிரம் கீழே கரிஞ்சிடும். பிரெட் மேலே எக்கு நல்லா கோட் ஆகாது. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி எக் மிக்சரை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி பருப்பி விட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு குட்டி பிரெட் வைக்கிறதுனால நான் சைஸ் கொஞ்சம் சின்னதாகவே பருப்பி விட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும், பெரிய பிரெட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா கல் அகலத்துக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே எக்ஸஸ், அதாவது கீழே வெந்து வர அளவுக்கு விட்டுட்டு மேலே இந்த மஞ்சள் கரு மாதிரி தெரியறது எல்லாமே நம்ம பிரெட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அந்த சைடும் நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது அந்த சைடு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். எக்கோட ஊற்றி நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 மினிட்ஸ் கிட்ட நான் அதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருந்தேன். நீங்கள் இப்போ அதையே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா 2 மினிட்ஸ் குக் ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா எக் அப்படியே கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுத்து. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். யம்மி பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் பாக்கெட் போடலாம்னு நினச்சேன். பாக்கெட் போடுற அளவுக்கு சைட்ஸில் எக் இல்லை, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம தோசை மடித்த மாதிரியே நான் இதை பிளேட்டிங் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணின உடனே ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.